எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் ரொம்ப பெருமைப்படக்கூடிய சுதந்திரத்துக்கு அப்புறம் ரொம்ப அப்பா சம்மடா அப்படின்ற மாதிரி சினிமாவில் வர மாதிரி ஒரு போல்டான தைரியமான ஒரு முடிவை பிரைம் மினிஸ்டர் மோடி எடுத்திருக்கார். சல்யூட் சார். பிளாக் மணி ஒழிக்கிறதுக்கு இதோட ஒரு முக்கியமான ஒரு திடகாத்திரமான முடிவு எடுக்க முடியுமான்னு தெரில. அதே நேரத்தில் வந்து எல்லாருமே வந்து சாதாரணமாக நம்மள மாதிரி இருக்கிற எல்லாரும் ஏடிஎம் வாசலில் போய் ஐயோ எனக்கு காசு வேணுமே, காசு இல்லையே, என்ன பண்ணுறது அப்படிலாம் வந்து பதட்டத்தில் கியூவாக நின்று எக்கச்சக்க கூட்டம் கும்பலாக இருக்கீங்க. இவ்வளோ பதட்டமே பட தேவையில்லை. நாளைக்கு ஒரு நாள் தான் ஏடிஎம்மும் பேங்க்கும் இருக்காது. நாளைக்கே போயிட்டு நீங்கள் பேங்க்கில் வந்து சில்லறை மாற்றிக்கணும், உங்கள்கிட்ட இருக்கிற நோட் இது பண்ணால் கொடுப்பாங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதே நேரத்தில் முன்னாடி காலத்தில் என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டு ஆண்டிக்கிட்ட அங்கிள் கிட்ட செலவுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்கணும் வாங்கிக்கோல, அந்த மாதிரி பக்கத்தில் கிட்ட வாங்கிக்கோங்க. தயவுசெய்து யாராவது கேட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். ஏடிஎம்மில் இவ்வளோ கூட்டமாக குழப்பமாக இருக்காதிங்க, நம்மளுக்குலாம் எதுவும் ஆகாது. ரெண்டாவது விஷயம், கடைக்காரங்கள்லாம் பெட்ரோல் பங்க்காரங்களாம் இந்த நோட்டு எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் வேலிடுன்னு சொல்லியிருக்காங்களோ அவ்வளோ நேரம் அக்செப்ட் பண்ணுங்கள். நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பதட்டத்தையும் பேனிக்கையும் கிரியேட் பண்ணும். இப்போ இந்த வீடியோட முக்கியமான நோக்கமே இந்த ஒரு முடிவு வந்து நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், பெருமைப்படுத்தணும். இதுக்கப்புறம் பிளாக் மணி இந்தியாவில் இருக்கிறது அப்படின்ற ஒரு தைரியமாக நம்ம இருக்கிறதுக்காக எடுத்த முடிவு. இது வந்து குழப்பமாக பதட்டமாக ஐயோ என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பயப்படக்கூடிய முடிவு இல்லை. இது நல்ல சந்தோஷமான விஷயம். இந்தியா 2020 வல்லரசு ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு முதல் படியாக இது இருக்கும். ஜெய்ஹிந்த்.